வணக்கம் பீப்புள். ஐம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலம் அறியாவல். லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் லவ்விங் வித்தவுட் அட்டாச்மெண்ட். ஸோ இது வந்து February 14 வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக கூட வச்சுக்கலாம். ஸோ திஸ் டாபிக் வாஸ் ரெக்வஸ்டட் பை சம்ஒன் அண்ட் ஸோ வி டுக் திஸ் டாபிக் அண்ட் இது வந்து கரெக்டாக அந்த வேலண்டைன்ஸ் டே ஒட்டியும் அமைந்து விட்டது. அதற்காக இந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு. லவ்விங் வித்தவுட் அட்டாச்மெண்ட். ஸோ வென் ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் இந்த லவ் பற்றி, இந்த அட்டாச்மெண்ட் பற்றி வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ, த ஃபர்ஸ்ட் தாட் வந்து எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த லவ், அட்டாச்மெண்ட் இந்த 2 விஷயமே வந்து ஒண்ணு தான் இல்லையா? அப்படின்னு ஒண்ணு தானே அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்படித்தானே வந்து நமக்கு இவ்வளோ நாளா நம்மளுடைய ஹோல் லைஃப்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இஸ்ன்ட் தட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? அட்டாச் ஆகுறது, ஒரு பெர்சன் கூட பர்ட்டிகுலரா அட்டாச் ஆகுறது அப்படிங்கிறது தானே த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். லைக் ஹோல்டிங் ஆன் டு த பர்சன் யூ லவ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த பர்சன் யூ லவ். லைக் மதுரையை தன்னுடைய கணவனுக்காக மதுரையை எரிக்கிறது. அண்ட் தாட் தட் இஸ் தட் ஈவன் லவ் இஃப் யூ டோன்ட் ஃபைட் ஃபார் இட் அப்படின்னு தான் வந்து ஐ ஆல்வேஸ் தாட். பட் கசப்பான உண்மையை வந்து நான் முழுங்க வேண்டியதா இருந்துச்சு. யூ மஸ்ட் ஃபைட் ஃபார் த லவ் யூ வாண்ட். நீங்க வந்து அத வந்து ஒரு டிஃபரண்டான விதத்துல நீங்க ஃபைட் பண்ணணும். பட் த வே தட் வி ஹேவ் பீன் டாட், நமக்கு சொல்லிக் கொடுத்த விதம் வந்து இட் இஸ் ரியலி மிஸ்லீடிங் ஃப்ரம் வாட் ஆக்சுவலி லவ் இஸ். அது என்ன அப்படின்னா, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்பர்லி இன் 3 டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ முதல் ஆஸ்பெக்ட் வந்து லவ், 2வது ஆஸ்பெக்ட் வந்து அட்டாச்மெண்ட், 3வது ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறத நான் அந்த 3வது ஆஸ்பெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். அதை நான் இப்போ சொல்லல. ஸோ வாட் ஐ தாட் லவ் இஸ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நமக்கு வந்து ஒரு பார்ட்னரையோ, ஒரு ஃப்ரெண்டையோ, ஒரு பேரண்ட்டையோ வந்து எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு யாருமே சொல்லிக் குடுக்கல. அந்த மாதிரி நெறையா. பட் ஈவென்ச்சுவலி நம்ம வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள வச்சு நம்ம அடுத்தவங்கள வந்து நம்ம எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளாவே தான் கத்துக்கிறோம். வி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த என்விரான்மென்ட் விச் இஸ் அரவுண்ட் அஸ். ரைட்? ஸோ பீப்பிள் ஹூ க்ரோ அப் வாட்சிங் தீஸ் மணிரத்னம் மூவிஸ்லாம் பார்த்து வளர்றவங்க வந்து அதுதான் வந்து லவ் அப்படின்னு வந்து நெனைக்கலாம். பீப்பிள் ஹூ க்ரோ அப் வாட்சிங் லைக் திஸ் அர்ஜுன் ரெட்டி மூவிஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, நான் வந்து இப்படிதான் இருப்பேன், கோவமா இருப்பேன், இப்படி போய் ஒரு பொண்ண வந்து அடிப்பேன், லவ் பண்ணுவேன். இப்படிலாம் வந்து அவன் வந்து அந்த மாதிரி நெனச்சுட்டு இருக்கலாம். அண்ட் திஸ் லவ்வர் மூவில மணிகண்டனோட கேரக்டர் இருப்பாங்க தெரியுமா? டாக்ஸிக்கா. அது வந்து அந்த டாக்ஸிக்கான கேரக்டருக்கு வந்து இப்படி இருந்தா என்ன தப்பு? அந்த மாதிரியான விதமான லவ் பண்றவங்களும் வந்து இருக்காங்க. பட் இப்படிலாம் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்து நம்ம எப்படி லவ் பண்றோம் அப்படிங்கிற பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். பட் த ப்ராப்ளம் இஸ் பீப்பிள் ஆர் டிஃபரெண்ட் அண்ட் தே லவ் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ யூ கேன் நெவர் ஹேவ் ப்ரீஜுடிஸ் ஓவர் லவ். சிம்பிளா என்ன அப்படின்னா, வி ஹேவன்ட் பீன் டாட் ஆன் ஹவ் டு லவ் பீப்பிள் இன் அ ஹெல்த்தியர் வே. அதுதான் வந்து உண்மை. நமக்கு வந்து ஏன் இப்படி ஹெல்த்தியரான ஒரு விதத்துல வந்து லவ் பண்ண வந்து நமக்கு யார் சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, இந்த பழிய வந்து நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் மேல தூக்கி போட்டுறலாம். பட் சோகம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கே யாருமே வந்து சொல்லிக் குடுக்கல. அதனால தான் தே ஆல்சோ கெட் ஹர்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் லவ்விங் தேர் சில்ட்ரன். அவங்களுடைய குழந்தைகள வந்து வளர்க்கிற ப்ராசஸ், லவ் பண்ற ப்ராசஸ்ல வந்து அதனால தான் வந்து அவங்க நெறைய கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு தான் வந்து வளர்க்குறாங்க. அந்த கஷ்டங்கள் வந்து நெறைய விதத்துல வந்து வெளிப்படும். ஓகே. ஸோ தேர் ஆர் திஸ் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் பிளே ரோல்ஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப். அதுதான் வந்து இந்த லவ், அட்டாச்மெண்ட் அப்புறம் 3வது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல அது. ஸோ லவ். இந்த லவ் அப்படிங்கிறத பார்ப்போம். லவ் இட் கம்ஸ் ஃப்ரம் ஒரு மனிதரா இருக்கட்டும். அந்த மனிதர வந்து ஒரு ஆழமா நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுல, அவங்க மேல புரிஞ்சு அவங்க மேல வரக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட், அவங்கள வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்றது. ஓகேவா? அந்த பர்ட்டிகுலரான இடத்துல. ஸோ லவ் வில் கம் ஆஸ் ஒரு மெல்லிசான ஒரு தென்றல் மாதிரி தான் வந்து லவ் வந்து வரும். நம்ம ஜிவிஎம் சொல்ற மாதிரி தான். காதல் வந்து தானா வரணும், தலைகீழா போட்டு திருப்பணும். அதுதான் வந்து உண்மை. அண்ட் ஆஸ் ஐ ஹேவ் பீன் சேயிங் இன் மல்டிபிள் எபிசோட்ல வந்து நம்ம இத பத்தி சொல்லிருப்போம். இத வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். லவ் இஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டிங் த ஆப்போசிட் பெர்சன் ஆர் த திங் ஆஸ் ஹவ் தே ஆர். அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து நீங்க எப்படியும் மாற்றணும் அப்படின்னு நினைக்காம, அவங்க எப்படி இருக்காங்களோ அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. தட் இஸ் வாட் லவ் இஸ். அக்செப்டன்ஸ் இஸ் லவ். வேற ஏதாவது ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி டிஃபரண்ட் ஒப்பீனியன் அபௌட் லவ். ஐ ஹேவ் டோல்ட் திஸ் ஃப்ளவர், இந்த ஒரு பூவ வந்து பறிக்கிற கதைய வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்லயும் வந்து நெறைய சொல்லியிருப்போம்.
பட் லெட் மீ ரீஎம்பசைஸ் இட். உங்களுக்கு வந்து ஒரு பூவ வந்து பார்த்து நீங்க அந்த பூவ வந்து காதலிக்கிறீங்க அப்படின்னா, யூ டோன்ட் பிக் இட் அப். நீங்க அத வந்து பறிக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க பறிச்சீங்க அப்படின்னா, அது வந்து வாட ஆரம்பிச்சுரும். அது வந்து அதனுடைய ட்ரூவான செல்ஃப்ல இருந்தே வந்து அது மாறிடும். நீங்க அத எப்ப பார்த்து வந்து அத வந்து நீங்க காதலிக்கிறீங்களோ, அது மலர்ந்து நிக்கும்போது காதலிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பறிச்சதுக்கு அப்புறம் அது அந்த மலர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து அது வந்து வாடுற ஸ்டேஜ்க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இஃப் யூ லவ் அ ஃப்ளவர், யூ லெட் இட் பி இன் இட்ஸ் ட்ரூ செல்ஃப். அப்படியே அதனுடைய செல்ஃப்லயே வந்து இருக்க விட்டுறணும். ஸோ கருத்து ஆஃப் தி ஸ்டோரி இஸ், பூவ வந்து பிடிக்குது. அத வந்து நீங்க அந்த பூவ வந்து நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பூவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி அந்த பூவ வளர விடணும். அந்த பூவ வளர விட்டு, அதனுடைய பியூட்டிய வந்து நீங்க அப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஈவென்ச்சுவலா அந்த பூ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தண்ணி ஊத்தி அந்த பூவ வந்து வளர விடுறப்போ, அந்த பூ வந்து மலரும். ரொம்ப அழகா மலரும். அது மலர்ந்த பிறகு, அது வந்து வாடியும் போகும். அதுதான் அதனுடைய நேச்சர். நீங்க அந்த நேச்சர அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஓகே. அண்ட் ஹியர் கம்ஸ் த செகண்ட் பாயிண்ட் விச் இஸ் அட்டாச்மென்ட். அட்டாச்மென்ட் வந்து எப்ப வரும் அப்படின்னா, நம்மளுடைய மூளை, இந்த பிரெயின், இந்த நர்வஸ் சிஸ்டம்ல வந்து தேர் இஸ் திஸ் திங் கால்ட் ஈகோ. இந்த ஈகோ இருக்கு. எனக்கெல்லாம் ஈகோவே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் யுவர் நர்வஸ் சிஸ்டம் ஹேஸ் இட். அந்த ஈகோ வந்து ஆக்டிவேட் ஆகி, அது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ல நீங்க காதலிக்கிற ஒரு மனிதர வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சர்வைவல் சிஸ்டமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும். சர்வைவல் சிஸ்டமா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம், அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, அது நீங்க அந்த அன்பு செலுத்துற, நீங்க காதலிக்கிற அந்த பெர்சன வந்து, உங்களுக்காக அவங்க இருக்கணும். தே ஷுட் ஸ்டே ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து அது நினைக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம். இது வந்து எது கூட மிங்கிள் ஆகிடும் அப்படின்னா, நீங்க அந்த மனிதர அவங்களுடைய ட்ரூ ஓன் செல்ஃப்‌க்காக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், இந்த நர்வஸ் சிஸ்டம்க்குள்ள ஒரு சர்வைவல் சிஸ்டமா வந்து அவங்க மாறிடுவாங்க. அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ட்ரூ செல்ஃப்‌க்காக லவ் பண்ண இடத்திலிருந்து நீங்க மாறி, உங்களுடைய ஓன் செல்ஃப்‌க்காக வந்து நீங்க அவங்க என் கூட இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த அட்டாச்மென்ட் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இந்த காதல், லவ், அன்பு அப்படிங்கிற ரூபத்தில தான் வந்து நமக்குள்ள வரும். பிகாஸ் நமக்கு வந்து இந்த லவ்வுக்கும் அட்டாச்மென்ட்டும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து யாரும் நமக்கு சொல்லிக் குடுக்கல. ஸோ அட்டாச்மென்ட் இஸ் வென் யூ திங்க் தட் பூ கதையில வந்து இந்த அட்டாச்மென்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூ ஹேவ் திஸ் லவ் ஃபார் தட் ஃப்ளவர். அத காதலிச்ச உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அத எடுத்து உங்களுக்காக நீங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பூவோட உண்மையான ரூபத்தையே வந்து நீங்க மாத்துறீங்க. ஸோ தட் இஸ் வாட் வி டூ வித் பீப்பிள் ஆல்சோ. நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம காதலிக்க ஆரம்பிச்ச உடனே, அவங்க நமக்கானவங்க மாதிரி மாறணும். அவங்களுடைய ட்ரூ செல்ஃப அக்செப்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு, அவங்க நமக்கானவங்களா மாறணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுடுறோம். பட் யூ டோன்ட் டூ தட். யூ சூஸ் பீப்பிள். அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ, அவங்க அப்படியே ஆஸ் இட் இஸா அவங்கள வந்து நீங்க ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தான் லவ். ஸோ லவ் இஸ் அ ரியலி சிம்பிள் திங். நம்ம தான் வந்து அத மல்டிபிளான விஷயங்கள வச்சு அத வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ, இப்போ வந்து லவ், இந்த அட்டாச்மென்ட் இந்த 2 விஷயத்த தாண்டி 3வதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அந்த 3வதா ஒரு விஷயம், நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த லவ், அட்டாச்மென்ட் அப்படிங்கிற கான்வர்சேஷன்ல வந்து 2டே விஷயம் தான் இருக்கு. லவ், அட்டாச்மென்ட் தான் இருக்கு அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் தேர் இஸ் அ 3 ஆஸ்பெக்ட் டூ திஸ் கான்வர்சேஷன். விச் இஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரீம் திங். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயமா வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். அது வந்து ஒரு டாக்ஸிக்கான குவாலிட்டியா பார்த்துட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா, தட் இஸ் கால்ட் பொசெசிவ்னெஸ். இட் இஸ் அ பேட் திங் வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. பட் ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் புடிச்சு வச்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ஒரு சரியான விஷயம் அப்படின்னு நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இட் இஸ் அ பேட் திங் டு ஹோல்ட் ஆன். தட் இஸ் ட்ரூ. பட் டு பி ஹானஸ்ட், you cannot blame people for being possessed because there is a very fine line. ரொம்ப ஒரு மெல்லிசான கோடு தான் இருக்கு. இந்த லவ், அட்டாச்மென்ட் அப்புறம் பொசெசிவ்னெஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு மெல்லிசான கோடு தான் இருக்கு. ஸோ அட்டாச்மென்ட் இஸ் வாட் மேக்ஸ் யூ திங்க் தட் அந்த பெர்சன் வந்து உங்களுக்கானவங்க, உங்களுடையவங்க அப்படிங்கிறது வந்து அட்டாச்மென்ட் வந்து உங்கள நினைக்க வைக்கும். பொசெசிவ்னெஸ் அப்படிங்கிறது உங்கள எப்படி நினைக்க வைக்கும் அப்படின்னா, அந்த பெர்சன் உங்கள விட்டு போகாம இருக்கிறதுக்கு, உங்களுக்கானவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அந்த பிரெயின் இருக்குல்ல, அது வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிறத பண்ண வைக்கிறது தான் வந்து பேசிக்கலி பொசெசிவ்னெஸ்.
ஸோ உங்க பிரெயினால இட் கேன் நெவர் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் அவங்க உங்கள விட்டு போறதும், உங்கள விட்டு போகாம இருக்கதும், இட் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத உங்க பிரெயினால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ சயின்டிஃபிக்கலி எக்ஸ்பிளைனிங் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் பேசிக்கலி அவர் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஃபெயிலிங் அவுட். நம்ம ஒருத்தவங்கள லவ் பண்ணும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஓகே ஃபார் தட் பெர்சன் டூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் அதர் திங்ஸா இருக்கலாம். வேற மனிதர்களா இருக்கலாம். அந்த மத்த இடங்கள்ல அவங்களுக்கு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்பயுமே நம்மள சுத்தியே ரிவால்வ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பட் ஒய் பீப்பிள் கெட் அட்டாச்ட் இஸ் நம்மளுடைய பிரெயினும் இந்த நர்வஸ் சிஸ்டம் இட் வில் நாட் அக்செப்ட் இந்த நிரந்தரமின்மை அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியா நம்மளுடைய பிரெயின் ஏத்துக்காது. ஸோ இந்த நிரந்தரமின்மை இஸ் பேசிக்கலி அக்செப்டிங் த ஃபேக்ட் தட் நீங்க ஒரு மனிதரை காதலிக்கிறீங்க, லவ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எப்ப வேணாலும் வெளிய போறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய இந்த பிரெயின்னாலயோ, நர்வஸ் சிஸ்டம்னாலயோ ஏத்துக்கவே முடியாது. இத உங்களுடைய பிரெயின்னாலயோ, நர்வஸ் சிஸ்டம்னாலயோ நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னா, அத நீங்க கான்ஷியஸா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்க்கு சொல்லிக் குடுக்காத வரைக்கும், அத உங்களுடைய பிரெயின் எப்பயுமே ஏத்துக்கிறதுக்கு ட்ரை கூட பண்ணாது. அவர் பேசிக் ஹியூமன் ட்ரைட் இஸ் திஸ். இத நமக்கு யாரு சொல்லிக் குடுக்கணும்? நம்மளுடைய ஃபேமிலிஸ் சொல்லிக் குடுக்கணும். இல்ல பேரன்ட்ஸ் சொல்லிக் குடுக்கணும். டீச்சர்ஸ் சொல்லிக் குடுக்கணும். இல்லன்னா நம்மளுடைய ஃபேமிலிஸ் அந்த வகையில ஃபேமிலிஸ் ஷுட் வொர்க் இன் தட் வே. பட் த ரியல் கொஸ்டின் இஸ், டூ வி ஹேவ் சச் ஹெல்த்தி ஹவுஸ்ஹோல்ட்ஸ்? நம்ம இருக்க ஹவுஸ்ஹோல்ட்ஸ்லாம் இப்படி சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கா? அப்படிங்கிறது தான். அப்படி இல்லங்கிறது தான் உண்மையான விஷயம். த ரியல் ப்ராப்ளம் கம்ஸ் ஃப்ரம் த மொமெண்ட் எப்போ அப்படின்னா, நீங்க இந்த நிரந்தரமின்மைய நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்தே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த நிரந்தரமின்மைய போக வைக்கிறதுக்காக நம்ம சேஃபா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். அத ஹெல்த்தியரான வகையில நமக்கு யாரும் ரீஅஷ்யூரன்ஸ் குடுக்கல அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் அந்த நிரந்தரமின்மைய போக்கடிக்கிறதுக்கு என்னென்ன சேஃபான விஷயங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி நீங்க போக, போக உங்களுடைய பிரெயின் it get used to this behavior of clinging on to the safest option to avoid this நிரந்தரமின்மை. ஓகே. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி சைல்ட்ஹுட் ட்ராமா மை ஃபிரெண்ட்ஸ். இத நம்ம கான்ஷியஸா அட்ரஸ் பண்ணல அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இது நம்மள அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பிவேர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். உங்கள நீங்க என்ன அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களுடைய பிஹேவியர என்ன அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போதான் நீங்க உங்க ஆப்போசிட்ல நீங்க லவ் பண்ற ஒரு பெர்சன உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களால உங்களையே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, உங்களால எப்பயுமே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெர்சன புரிஞ்சுக்கவே முடியாது. சாரி, ஐ கெஸ் வி வென்ட் ஃபார் இன்டு த ஹோல் அனதர் டாபிக் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆல். லெட்ஸ் கம் பேக் டு அட்டாச்மென்ட். ஸோ அட்டாச்மென்ட் எப்ப நடக்கும் அப்படின்னா, நிரந்தரமின்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கப்போ தான் இந்த அட்டாச்மென்ட் நடக்கும். ஓகே. ஸோ யூ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஷூர் தட் நம்ம லவ் பண்ற பெர்சன் நம்மள விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத யூ வாண்ட் டு மேக் ஷூர். இது அட்டாச்மென்ட். ஒன் ஸ்டெப் ஃபர்தரா போய் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் பேனிக் ஆகி இட் ஸ்டார்ட்ஸ் டு டூ திங்ஸ் டு மேக் த பெர்சன் நாட் லீவ் யூ. அவங்க உங்கள விட்டு போகாம இருக்கிறதுக்காக பல விஷயங்கள பண்ண ஆரம்பிக்கிறதும், ஸோ தட் இஸ் பொசசிவ்னெஸ் டூயிங் இட்ஸ் ஜாப். இட் இஸ் யுவர் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அத நீங்க குத்தம் சொல்லவே முடியாது. குத்தம் சொல்ல முடியாதுங்கிறத நீங்க அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க அது தப்பு அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியாது. யூ வுட் ஹேவ் சீன் திஸ் லவ்வர் மூவி ரைட்? அதுல இந்த மணிகண்டனோட கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எவ்வளோ அரகன்ட்டா, எவ்வளோ கோவம் அந்த ஆப்போசிட்ல இருக்க ஃபீமேல் ஆக்டர் கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ் நர்வஸ் சிஸ்டம் ஃபெயிலிங் அபார்ட். ஓகே. அண்ட் இந்த எண்ட் ஆஃப் தட் எழுதா கதையும் சாங்ல அவர் அந்த கடல் முன்னாடி நின்னு ஹி ஸ்டார்ட்ஸ் டு ரியலைஸ் தட் அந்த ஒரு கடல் அலை கரைக்கு வருது அப்படின்னா, அது திரும்ப அந்த கடலுக்கே போய் சேரும். அதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. சரியா? அதே மாதிரி தான் மனிதர்களும். உங்ககிட்ட மனிதர்கள் வர்றாங்க. நீங்க ஒரு மனிதர லவ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மனிதருக்கு எந்த நேரத்திலயும் உங்கள விட்டு போறதுக்குரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யுவர் லைஃப் வில் மூவ் ஆன் பீஸ்ஃபுல்லி.
அண்ட் அந்த இடத்துல மணிகண்டன் வந்து ஹி ஸ்டார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் அதுலேருந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிப்பார். ஸோ பட் லெட் மீ பிரேக் த ட்ரூத் டு யூ. அல்டிமேட்டாக தேர் வில் கம் அ பாயிண்ட். நீங்கள் வந்து அளவு கடந்த அன்பு ஒருத்தவங்க மேலே செலுத்தும் போது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அவங்கள வந்து லெட் கோ பண்ணணும். அவங்கள வந்து உங்கள் கையில இருந்து நீங்கள் அவங்கள வந்து விடணும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக வரும். இட் மீன்ஸ் தட் நீங்க வந்து அவங்க உங்க கூடயே இருப்பாங்க. உங்கள விட்டு அவங்க போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்க அவங்கள லவ் பண்ணல. ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்க அவங்க உங்கள விட்டே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க லவ் பண்றது வந்து, இட் இஸ் பேசிக்கலி கிளிங்கிங் ஆன் டூ தெம். இட் இஸ் பேசிக்கலி அட்டாச்மென்ட். ஸோ வாட் ஆத்தென்டிக் லவ் இஸ், யூ மஸ்ட் லவ் தெம் சோ மச் ஸோ தட் அவங்க வந்து உங்கள விட்டு போகணும்னு நெனைக்கிறப்போ, நீங்க அவங்கள போக விட்டுருங்க. ஏன்னா, அவங்க மேல நீங்க அவ்ளோ அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்க. அந்த அளவு கடந்த அன்பு வச்ச அந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட கடைசியா கேட்கிற ஒரு விஷயம், "என்ன விட்ரு" அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள விடுற அளவுக்கு நீங்க வந்து அவங்கள லவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங் ஆஃப் யூ. நீங்க அதுக்கு மேல வந்து அவங்கள புடிச்சு வைக்க ட்ரை பண்ண வந்து இன்னும் அவங்களுக்கு ஹர்ட் தான் ஆகும். ஓகே. ஏன்னா, அவங்க வந்து போகணும்னு நெனைக்கிறாங்க அப்டின்னா, நீங்க அவங்கள வந்து போக விடுற அளவுக்கு நீங்க அவங்கள லவ் பண்ணிருங்க. So that is what everybody will say. The final act of love is letting go. That is the ultimate point. So recently I had a conversation with my friend. This friend வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்டின்னா, ஒரு பெர்சன் இன்னொருத்தவங்கள வந்து ஒன் சைடா லவ் பண்றாங்க. பட் அந்த பெர்சன் வந்து இவங்கள ரிட்டர்ன் வந்து லவ் பண்ணல. அப்படி அவங்க லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச பிறகும், இவங்க வந்து அவங்களுக்காக எந்த நேரத்திலயுமே வந்து இருந்துட்டே இருக்காங்க. தே ஆர் பீயிங் தேர் ஃபார் தட் பெர்சன். அப்ப வந்து இத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், இதுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு பேர் வந்து ஹோப்லெஸ் ரொமான்டிக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் ஐ செட் தட் இட் இஸ் முட்டாள்தனம். அண்ட் ஷி ஆர்கியூட் தட் அது அப்படிலாம் வந்து கிடையாது. அது வந்து முட்டாள்தனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாங்க. பட் நான் அத முட்டாள்தனம் சொன்னதுக்குரிய காரணம் வந்து, அந்த லவ் பண்ற பெர்சன் வந்து ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு லவ் கிடைக்காம அவங்க வந்து ஹர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அத முட்டாள்தனம்னு சொன்னேன். பட் தட் இஸ் அ டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட். பட் லெட் மீ கன்ஃபஸ் திஸ். ஐ ஆக்சுவலி திங்க் அதுதான் வந்து ஒரு உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு. ஒரு உண்மையான உண்மையான காதலினுடைய வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அந்த பெர்சன் வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் அவங்கள திரும்ப லவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சும், இவங்க வந்து அவங்களுக்கு ஏன் குடுக்குறாங்க அப்டின்னா, "நீ என்ன வந்து சூஸ் பண்ணல. நீ நான் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாலும், நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறது, என்ன நீ சூஸ் பண்றத விட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்." அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க அப்டின்னா, தட் இஸ் வாட் ட்ரூ லவ் இஸ். யூ கெட் இட்? So there is a Stoic philosophy called the preferred indifferent. The preferred அப்படின்னா, it is natural for us to prefer our நம்ம லவ் பண்ற மனிதர்கள், அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கணும். நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மனிதத்துவமான ஒரு விஷயம். அவங்க உங்க கூட இருக்கும்போது வந்து யூ ஷுட் என்ஜாய் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபுல்லி. ஸோ இது வந்து த ப்ரிஃபர்ட். இன்டிஃபரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த ஐடென்டிட்டி, உங்களுடைய மாரலான ஒர்த்து, அப்புறம் உங்களுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே வந்து நீங்க லவ் பண்ற பெர்சன் மேல டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஏன்னா, அந்த விஷயத்துக்கு மேல தட் இஸ் சம்திங் யூ கேனாட் கண்ட்ரோல். அவங்க உங்க கூட இருக்கிறதும், இல்லாம இருக்கிறதும் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிற இடத்துல தான், வேர் திஸ் அட்டாச்மென்ட் வில் கம், வேர் திஸ் பொசெசிவ்னெஸ் வில் கம். இது எல்லாமே வந்து பிரச்சனை ஆகுறது வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல தான். ஸோ, உங்களுடைய ஹேப்பினஸ்ஸா இருக்கட்டும், உங்களுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னொருத்தவங்க மேல டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா, தட் இஸ் நாட் அ குட் திங். அத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் நாட் லவ்விங் இட். யூ ஆர் என்ஸ்லேவ்ட் டூ இட். நீங்க வந்து அத லவ் பண்ணல. நீங்க அதுக்கு அடிமையா இருக்கீங்க. திங்கிங் தட் இந்த பர்ட்டிகுலரான விஷயம் வந்து என்கிட்ட இருந்துச்சு, என் கூட இருந்துச்சு. இந்த பர்ட்டிகுலரான பெர்சன் வந்து என் கூட இருந்தா நான் வந்து ஹேப்பியா இருப்பேன். அப்படின்னு நெனைக்கிறது இஸ் பேசிக்கலி அட்டாச்மென்ட் அண்ட் பொசெசிவ்னெஸ். பட்
நான் இந்த லவ் பண்ற பெர்சன், இந்த லவ் பண்ற விஷயம், இது வந்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அது வந்து சந்தோஷமா இருக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, அது சந்தோஷமா இருக்கணும், அது ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. That is what love is. So the paradox here is when you stop clinging and being needy, that's when people will feel safer and closer to you. நீங்க வந்து அவங்கள ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட சேஃபாவோ, க்ளோஸாவோ ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்கள ஃப்ரீயா எப்போ விடுறீங்களோ, அப்போதான் அவங்க சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அட்டாச்மெண்ட் வில் சஃபோகேட், பட் லவ் வில் லெட் தெம் பிரீத். லெட் மீ ஃபினிஷ் திஸ் வித் அ கோட். நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றது இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நீ சந்தோஷமா இருக்கணும். திரும்பவும் சொல்றேன். நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றது இஸ் அட்டாச்மெண்ட், பொசசிவ்னஸ். நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இஸ் வாட் ஆத்தென்டிக் ட்ரூ லவ் இஸ். இவ்வளவு தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த வாரத்தில் அடுத்த எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி. பாய்.